அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் பாடல் திருக்குற்றால குறவஞ்சியில் இடம்பெற்றுள்ள வானரங்கள் கனி கொடுத்து என்னும் பாடல். திருக்குற்றால குறவஞ்சியை இயற்றியவர் திரிகூட ரசப்ப கவிராயர். இவர் தென்காசியை அடுத்துள்ள மேலகரம் என்னும் ஊரில் 18ஆம் நூற்றாண்டில் பிறந்தவர். விரைந்து பாடும் பேராற்றல் கொண்டவர். மடக்கு, திரிபு, சிலேடை முதலிய சொல்லணிகளும் உவமை முதலிய பொருளணிகளும் சிறப்ப பாடுவதில் வல்லுனர். குறவஞ்சி இலக்கியம் என்பது மலையில் வாழக்கூடிய ஒரு குறப்பெண் பற்றி பாடுவதாக இருக்கும். வஞ்சி என்றால் பெண் என்பது பொருள். இங்கு குறவஞ்சி என்பது குறவர் குலத்தைச் சேர்ந்த மலைவாழ் பெண் என்பது பொருளாகும். உலா வரக்கூடிய தலைவனையோ அல்லது கடவுளையோ பார்த்து பெண்கள் காதல் கொள்வது இயல்பு. அவ்வாறு காதலுற்ற பெண் தனது காதல் நிறைவேறுமா நிறைவேறாதா என்ற ஐயத்தில் குறிகூறக்கூடிய குறவஞ்சியை அழைத்து குறி கேட்பர். அவ்வாறு குறி கேட்டு தனது மனக்குறையை போக்குவர். அவ்வாறு குறவர் குலப்பெண் குறி கூறும் பொழுது அதற்கு முதற்கண்ணாக தனது மலையையும் தான் வாழக்கூடிய அந்த பகுதியில் வீற்றிருக்கக்கூடிய மலையும் அவர்களின் குல தெய்வமாக இருக்கக்கூடிய இறைவனையும் போற்றி புகழ்ந்து பாடுவது மரபு. அவ்வாறு குற்றால மலையில் வீற்றிருக்கக்கூடிய குற்றாலநாதராகிய ஈசனின் பெருமையும் அவர் வீற்றிருக்கக்கூடிய குற்றால மலையின் பெருமையும் பாடுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், காணவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பர், கமனசித்தர் வந்து வந்து காயசித்தி விளைப்பர், தேனருவி திரையெழும்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் பரிக்காலும் தேர்க்காலும் வழுகும், கூனல் இளம்பிறை முடித்த வேணியலங்காளர் குற்றால திரிகூட மலையெங்கள் மலையே என்று குறத்தி தன் குற்றால மலையின் சிறப்பை கூறுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. இதற்கான விளக்கத்தை பார்க்கலாம். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். வானரங்கள் அப்படின்னாலே குரங்குகள் அப்படின்றது பொருள். இந்த பாடலில் சிறப்பாக வானரங்கள் என்றால் ஆண் குரங்குகள் என்று பொருள். கனி கொடுத்து என்றால் பழங்களை கொடுத்து, மந்தியோடு கொஞ்சும், மந்தி என்றால் பெண் குரங்குகள். ஆண் குரங்குகள் மரங்களில் உள்ள பழங்களை பறித்து கொடுத்து பெண் குரங்குகளுக்கு கொடுத்து கொஞ்சுகின்றனவாம். இவ்வாறு பெண் குரங்குகள் ஆண் குரங்குகள் கொடுத்த அந்த கனிகளை சுவைத்து உண்ணும் பொழுது 1-2 பழங்கள் கீழே விழுகும். அவ்வாறு கீழே விழுந்த பழங்களை எங்களுக்கு தரக்கூடாதா என்று வானுலகத்தில் வாழக்கூடிய தேவர்களே வந்து எங்கள் மலையை பார்த்து கெஞ்சுவார்கள். அப்படியாப்பட்ட செழிப்பான மலை எங்களுடைய திருகூட மலை, அதாவது குற்றாலமலை என்கிறாள் குறத்தி. காணவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பர், கமனசித்தர் வந்து வந்து காயசித்தி விளைப்பர். இல்லை, காணவர்கள் அப்படின்னா மலைவாழ் பகுதியில் வாழக்கூடியவர்கள். விழி எறிந்து வானவரை அழைப்பார். விழி எறிந்துன்னா விழிகளாலேயே கண்களாலேயே வானுலகத்து தேவர்களை அழைப்பார். எங்களோட மலைக்கு வாங்க, எங்களோட மலை ரொம்ப சிறப்பானது, இயற்கை வளம் மிகுந்தது அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க இந்த வானவர்களை கண்களாலேயே அழைப்பார்கள். அடுத்து கமன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பார். கமன சித்தர்கள் அப்படின்னா சித்தர்களுக்கு நிறைய சித்து வேலைகள்லாம் தெரியும். வானத்தின் வழி பறப்பது, கூடு விட்டு கூடு பாய்வது, சித்த மருத்துவ மூலிகைகள் செய்வது, ரசபாதம் செய்வது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் தெரியும். அதில் சிறப்பாக கமன சித்தர் அப்படின்னா வானத்தின் வழி பறக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற சித்தர்கள் தான் கமன சித்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுடைய இந்த திருக்குற்றால மலையில் இந்த கமன சித்தர்கள்லாம் அடிக்கடி வந்து காய சித்தி அப்படின்ற மூலிகைகளை விளைப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சித்தர்களே வந்து அந்த மூலிகை செடிகள்லாம் குற்றால மலையில் விளைவிக்கிறனால தான் குற்றால அருவியில் குளித்தா நிறைய நோய்கள்லாம் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வாறு கமன சித்தர்கள்லாம் அடிக்கடி எங்களோட மலைக்கு வந்து நிறைய மூலிகைகள்லாம் விளைவிப்பார்கள். அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் சித்து வேலைகள்லாம் நிறைய செய்து அவர்களை மகிழ்விப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் கமன சித்தர் வந்து வந்து அடிக்கடி வந்து வந்து காய சித்தி விளைப்பார். அடுத்து தேனருவி திரையெழும்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் பரிக்காலும் தேர்க்காலும் வழுகும். எங்களுடைய குற்றால மலையில் இருக்கக்கூடிய அருவி, அந்த அருவியில் இருக்கக்கூடிய நீர்லாம் பார்த்தோம் அப்படின்னா வானத்திலிருந்தே வந்து ஒழுகிறது போல் இருக்கும். அவ்வாறு ஒழுகும்போது செங்கதிரோன் பரிக்காலும் தேர்க்காலும் வழுகும். செங்கதிரோன் அப்படின்னா சூரிய தேவன், சூரிய தேவனுடைய பரிக்காலும், பரினா குதிரை, அந்த குதிரையோட கால்களும், தேர்க்காலும் அப்படின்னா தேர் சக்கரம், அந்த தேர் சக்கரமே வழுக்கி விழுகும். அந்தளவுக்கு சிறப்பான அருவியை உடையது எங்களுடைய குற்றால அருவி. கூனல் இளம்பிறை முடித்த வேணி அலங்காரர் குற்றால திரிகூட மலையெங்கள் மலையே என்று குறிப்பிடுகிறாள் குறத்தி. அதாவது கூனல் இளம்பிறை முடித்த, கூனல் என்றால் வளைந்த இளம்பிறையை, அதாவது 3ஆம் பிறையை சூடிய வேணி அலங்காரர். வேணி அலங்காரர் அப்படின்னா ஜடாமுடியை உடைய அலங்காரர், அதாவது சிவபெருமான், ஈசனையாகிய சிவபெருமானை குறிப்பிடுகிறார்கள்.
குற்றால திரிகூட மலை எங்கள் மலையே, இப்படியாப்பட்ட சிவபெருமான் வீற்றிருக்கக்கூடிய மலை எங்களுடைய குற்றால மலை என்று தங்களுடைய மலை வளத்தை பற்றி குறத்தி கூறுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. நன்றி.